பெரிய கலவரம் நடக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். காரைக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் சுயேட்சை கவுன்சிலர் மெய்யர் அப்படிங்கிற பெரியவர் ஒருத்தர் நடிகை த்ரிஷாவுடைய படத்தை வைக்க சொல்லி கோஷம் போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரைக்குடி மாநகராட்சியில் எந்த ஒரு வார்டுலையும் வேலையே நடக்கலை அப்படின்னு சொல்லி திமுக, அதிமுக, காங்கிரஸ் கவுன்சிலர்கள் அவையுடைய மையப்பகுதிக்கு வந்து கூச்சல் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போது மாமன்ற கூட்ட அரங்கத்தில் தற்போதைய முதலமைச்சர் விஜயுடைய படம் மட்டுமே வைக்கப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்த அதிமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய படத்தையும், திமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய படத்தையும் வைக்கணும் அப்படின்னு மாறி மாறி கத்திட்டே இருந்திருக்காங்க. இதையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து வேறு வழியே இல்லாமல் கூட்ட அரங்கத்தில் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படமும், அதை தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோருடைய படங்களும் வரிசையாக வைக்கப்பட்டுச்சு. இதற்கிடையே தங்களோட வார்டு கோரிக்கைகள் மற்றும் மனுக்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டி பொறுப்பு மேயர் இருக்கைக்கு முன்னாடி அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்படி பரபரப்பான சூழ்நிலை அங்கே போயிட்டு இருக்கிற நேரத்தில் அவையில் பங்கேற்ற சுயேட்சை மாமன்ற உறுப்பினர் மெய்யர் அப்படிங்கிறவர் திடீர்னு எழுந்து மாமன்ற கூட்ட அரங்கத்தில் வருங்கால முதலமைச்சர் த்ரிஷாவுடைய படத்தை வைக்கணும் அப்படின்னு வினோதமான கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட முக்கியமான காரணமாக இருந்த நடிகை த்ரிஷாவுடைய படத்தை ஏன் வைக்காம இருக்கீங்க அப்படின்னு அங்கிருந்த அதிகாரிகள் கிட்ட அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அடுத்த முதல்வராக வரப்போற த்ரிஷாவுடைய படத்தை வைக்காம மற்ற தலைவர்களுடைய படத்தை வைக்கிறதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னும், த்ரிஷாவுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக மாநகராட்சி கூட்ட அரங்கத்தில் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னும் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காரு இந்த மூத்த சுயேட்சை கவுன்சிலர். தலைவர்கள் பட விவகாரத்தில் ஏற்கனவே சண்டை போயிட்டு இருந்த அவையில் கவுன்சிலர் மெய்யருடைய இந்த பிடிவாதமான கோரிக்கை அங்கிருந்தவங்க மத்தியில் சிரிப்பையும் அதே சமயம் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.